ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா இப்போ வந்து வேற வேற ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க. அது வி ஹேட் டு அடாப்ட் இமீடியட்லி. லக்கிலி நான் ஒன் ஃபில்ம் ஓல்டு தான், ஸோ என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வந்தது. இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டைரக்டரும் எந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போது ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ ஹேட் டு அடாப்ட். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை. ஐதர் கம்மி பட்ஜெட்டில் நடந்தது, ஏன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க, ஆர் பெரிய லெவலில் நடந்தது. அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்மால் பட்ஜெட்குள்ளே போனேன். முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன். ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்ட். என்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் லாஸ்ட் 4-5 இயர்ஸில் ஓடிடி பயங்கர டாமினேட் ஆகிட்டாங்க சார். ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிச்சு சார், வியாபாரமே மாறிச்சு. அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு. ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்டு வியூவர்ஷிப் இருக்குது. பட் தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு. ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்டில். அதுதான் இப்போ நடக்குது. என்னோட சீனியர் ஆன நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புகிறேன். பட் சேஞ்ச் இஸ் நீடட். ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடறேன்னா எனக்கே தலை சுற்றுது. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்குது, இவ்வளோ செலவாகுது அப்படின்னு. ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றுறேன். இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இல்லைனா இப்படி பண்ணலாம். இது ஐ எம் ரெடி டு டூ இட். பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ. Change happens from the top always. So I only am expecting and hoping ki everybody at the top அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா entertainment is always going to be there and a lot of people will get work and livelihood and we all are dependent on the business model. So this is my thinking. Vignesh ji. மாசாவா? இல்லை சார், நான் மாசு படங்கள் பண்றது இல்லை. மாசா வச்சாச்சும் மாசா பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நான் பண்ணேன். அவ்வளவுதான் சார். அவர் ரொம்ப நேரமா கரெக்ட் 100% இருக்கும் சார். இது எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வராது, இது யூஏ தான் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். விக்னேஷ் ஜி, ஹாட் ஸ்பாட் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹாட் ஷீட்டில் உட்கார வச்சுட்டீங்க ட்ரைலர் போடும்போது. அதே மாதிரி நம்ம விஷ்ணுஜி வைப்பீங்களா? கோர்ட் மூலியமா கோர்ட்டு எல்லாமே பார்த்தீங்க, என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எட்டுமே விட்டுருவீங்களா, இல்லை வேற மாதிரி எட்டுமே விட்டுருவீங்களா? தெருவில் கொண்டு போய் விட்டுருவீங்களான்ற மாதிரி கேட்குறீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஆனால் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்கள அங்கே விட போறீங்களான்றது நீங்கள் டிசைட் பண்ணுறது தானே. நான் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே. சப்போஸ் அந்த ஹாட் ஸ்பாட்டோட ட்ரெய்லர் அவர் நார்மலாக கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆகிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட, இல்லை ப்ராப்ளம் ஆகிருக்குமா? இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லை சார், அது பண்ண வேண்டியதாக இருக்குது சார். இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில், இன்றைக்கி இருக்கிற சினிமாவில், காம்படிஷனில் வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். கான்ட்ரவர்சி இல்லை சார், வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணார், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த கதையே நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணால் யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரில. ஆனால் நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணேன்னா என் இருக்கிற கண்டென்ட்டை தான் நான் ட்ரெய்லர் பண்ணுறேன். இப்படி பண்ணால் அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அது ஸ்மார்ட் திங்கிங்ன்றேன் நான். ஆனால் விக்கணும் லாஸ்ட் கொஸ்டின் இங்கே இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே.